அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை படித்து முடித்தேங்க. அந்த புத்தகத்தில் கூடிய கருத்துக்கள் அது சரியானவையா தவறானவையா அப்படிங்கிறத தாண்டி அந்த புத்தகத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிற தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க. அந்த புத்தகம் உலகத்தில் பல பேரால் பாராட்டப்பட்ட சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகம். சைடில் ஃபோட்டோ போட்டுடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட பொருளாதார ஆலோசனைகளை நமக்கு சொல்லுது. இந்த புத்தகத்தை படித்த வாழ்க்கையில் அப்படி பல மடங்கு மேலே வருவீங்க அப்படின்னு பல பேர் ரிவ்யூ போட்டு தள்ளியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜிலும் போட்டிருக்காங்க. அட்டேங்கப்பா இவ்வளோ பெரிய புக்காக அதை படிச்சுட்டு அது பெரிய பணக்காரன் ஆகலாமா அப்படின்னு நினச்சி நானும் காசை கொடுத்து புக்கை வாங்கி விட்டேன், படிச்சு விட்டேன். புக்கு வீட்டில் இருக்குது, சரிங்களா? புக்கு கொண்டு வந்து கையில் காட்ட முடியல. ஆனால் புக்கு ரிவ்யூனா புக்கு இப்படி காட்டணும்னு சொல்லி பல பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி பண்ணல. என்ன அப்படின்னா அந்த புக்கை படித்த பிறகு பணக்காரன் ஆகலாம் நானும் பார்த்தா ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பல வீடியோக்களுடைய தொகுப்பு தான் அந்த புக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒருவேளை பல வீடியோக்கள் இந்த புக்கை படித்து போட்டிருப்பாங்க தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு மைண்டில் அப்படியே கேட்குது. அப்படியும் கூட இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். பொருளாதாரம் குறித்த சிந்தனைகளை எழுதக்கூடியவங்க பேசக்கூடியவங்க எல்லாரும் அமெரிக்கன் எக்கனாமியை பேஸ் பண்ணியே பண்ணுறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி சேட் நியூஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வருமானா ஒரு மயிரும் வராது. உனக்கு புக்கு படிக்க தெரியலையா? அது இவ்வளோ பெரிய புக் தெரியுமா? பெஸ்ட் செல்லிங் புக் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ப்ரோ. அது அமெரிக்காவுக்கு. இந்தியாவுக்கு ஒரு மயிரும் பிரயோஜனம் உள்ளது புக்கை வச்சு. எழுதுன ஆர்த்தர் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க தெரியுமா? பப்ளிஷர் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. வேறு ஒரு மயிரும் நடக்காத புக்கை படித்தா. அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு அந்த கருத்துக்கள் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ், சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை ஏற்கனவே பல வீடியோக்கள் பார்த்துருப்போம். நம்ம தமிழில் கூட சோமவள்ளி அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய புத்தகங்களை எழுதி ஆற்றி தள்ளியிருப்பாப்புல. அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கும். ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கை படிச்சிருப்பீங்க. அதுக்குள்ளார சில கருத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் கூட்டி கழித்து மிக்சர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுகி சிவம் பேசுகிறது, அப்புறம் கோபிநாத் சாண்டம் பேசுகிறது, அப்படி இப்படி எல்லாரும் பேசுகிறதையும் கூட்டி கழித்து அப்படி அடித்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான். அப்படிதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இடையில அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஆண்டுகளில் நடந்துச்சு, இந்த ஆண்டுகள் நடந்துச்சு, பொருளாதார ஏற்ற இறக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த புக்கில் சொன்ன நல்ல விஷயங்களும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. புக்கு நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகலை. அதுக்காண்டி புக்கு ஓவராலாக ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒண்டர்ஃபுல் டாபிக். அமெரிக்காவில் சேல் ஆக வேண்டிய புக்கு தான். நம்ம நாட்டுக்கு அது செட் ஆகாத கான்செப்ட். இப்போ அந்த புக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதார ஏற்ற இறக்கம் மனித வாழ்க்கையில் பிறந்த காலகட்டங்களில் இருக்குது. அது ஏறிக்கிட்டே இருக்குது, இறங்குது, ஏறுது, இறங்குது, ஏறுது. தொடர்ந்து 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது பொருளாதாரம் ஏற்ற நிலையில் தான் இருக்குது. மனிதர்கள் வாழ்க்கையில் பொருட்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. டெக்னாலஜி 50 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலேறிட்டு தான் இருக்குது. அப்போ பங்குச்சந்தையில் பணம் போடுற பொழுது ஒரு முறை போட்டுட்டு அடுத்த வாரமே போய் ரிப்ளை இருக்குதான்னு பார்க்கக்கூடாது, அடுத்த வாரமே பார்க்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு பொருள் நாளடைவில் தான் வளரும்னு காட்டுது. இந்த பணவீக்கத்துக்கு தக்க உங்கள்கிட்ட பணம் வளர்ந்துருக்குன்னு காட்டுது. இதெல்லாம் அமெரிக்கர்களுக்கு கரெக்டு. காமன் ஐடியாலஜியை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம நாட்டினுடைய பணவீக்கம், நம்ம நாட்டுடைய பொருளாதார ஏற்ற இறக்கத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கண்டென்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ₹1 வாங்கின பங்கு இத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் அப்படி எதுவும் நடக்கலை. ரொம்ப ரேர் கேஸ் ஏதாவது ஒரு டெக்னாலஜி கம்பெனி நடந்திருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டார் கம்பெனி, நம்ம நாடுகளில் ரொம்ப பிரபலமாகாத அந்த காலகட்டங்களில் மோட்டார் கம்பெனி வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் கெயின் பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கா காமனாக எந்த ஒரு பெரிய கம்பெனிஸ்லையுமே காமன் பீப்புள் பண்ணல. பட் அமெரிக்காவோட கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு ஏன் பெனிஃபிட் தொடர்ந்து லாங் டேர்முக்கு பண்ணாலும் இந்த மக்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பணம் சர்வதேச பணமாக மதிக்கப்படுகிறது. அவர்களுடைய துப்பாக்கி முனையில், அந்த நாட்டினுடைய தலைமையின் துப்பாக்கி முனையில் உலக நாடுகளை மிரட்டி பெட்ரோலிய வர்த்தகத்தின் மூலமாக நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டி வைக்கிற பொழுது அமெரிக்க டாலருடைய மதிப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நாடுகளும் அச்சுறுத்தி வச்சுட்டு இருக்கிறதுனால அது ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமி, அதுக்குள்ள தனியாக போகும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஒரு அமெரிக்க டாலருக்கு வாங்கின அந்த கம்பெனியோட ஷேரு இப்போ இத்தனை மடங்கு டாலர் இருக்குது. டாலர் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்குது. அப்போ உங்களுடைய பணம் பல மடங்கு வளர்ந்துருக்குது அப்படி காட்டப்படுது. அந்த நாட்டுக்கு அது கரெக்ட். நம்ம நாட்டுக்கு சரியா அப்படின்றத நீங்கள் அந்த புத்தகத்தை ஒரு முறை படிக்கிற பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டைரக்ஷனில் படித்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பிரபலமான நடிகர் சொல்லிட்டாரு அப்படின்றது நான் அந்த புக்கை வாங்கினேன். அந்த பிரபலமான நடிகர் அந்த புக்கில் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை எடுத்து நல்ல கருத்துக்கள் சொல்கிறாரு. அந்த கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். அந்த கருத்துக்கள் என்னென்னா நம்ம போதும் அப்படின்ற மனசுக்குள்ளே இருந்தோம். வெற்றி அப்படின்றது என்னென்னா ஒரு இலக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இலக்குக்கு அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பேராசை கொள்ளாமல் இருக்கிறதே வெற்றி.
வெற்றிங்கிறது அடுத்த முறை விளையாடாமல் இருக்கிறதே வெற்றி கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்ல வருது. இப்போ நம்ம ஒரு 10 கோடி ரூபாய் டார்கெட் வைக்கிறோம்னா 10 கோடி வந்தாச்சு. 10 கோடிக்கு அப்புறம் மனசு என்ன சொல்லும், இன்னொரு 0 போடு, 100 கோடி ஆக்கிரு, 100 வந்துருச்சு 1000 ஆக்கிரு, 1000 வந்து லட்சம் ஆக்கிரு, லட்சம் கோடிகளுக்கு மனசு அடங்காத பேராசை கொண்டது. அது எல்லா உலக நாடுகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த பேராசைக்குள்ளே சிக்கி கொண்டவர்கள் மீண்டு வர முடியாது. பேராசை உங்களை ஆட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் பண்ணின இலக்கு சரி அப்படின்னு சொன்னால் உங்களோட இலக்கை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃப் ரன் ஆகணும், ஒரு மோட்டிவேட் இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த பணம்ன்ற பேய்க்கு நீங்கள் ஆட்பற்றக்கூடாது. அது சைக்காலஜியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்லியிருக்காப்புல. அது நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ, வரவேற்கலாம். அது எல்லா நாடுகள்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அதே போல் பணம்ங்கிறது ஒரு டூல், நம்ம பயன்படுத்துகிற டூல். அந்த டூலை வெப்பனாகவும் சில நேரங்களில் பயன்படுத்த முடியும். எப்படின்னா, நாம் ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிற போது ஒரு கம்பெனி வருது, விலைக்கு வருதுன்னா வாங்கிக்க முடியும். கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நம்ம ஷேர்ஸில் பண்ணிக்க முடியும், லிஸ்டிங் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை அந்த டூலை பயன்படுத்தி நம்ம பொருளாதாரத்தில் மேலே வர்றதுக்கான வெப்பனாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்குது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட தகவல்களை அந்த புக்கு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததால் இந்தியாவில் பெரிய பொருளாதாரத்தை மாற்றத்தை செஞ்சிட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இந்தியன் எக்கனாமி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் எக்கனாமின்னு நம்ம நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சொன்ன போல் அப்படி தான் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு தேர்தலில் போட்டியிடாமலே நிதியமைச்சர் ஆகிடலாம். ராஜ்யசபா சீட்டு வாங்கினா போதும், அவங்க இஷ்டமேடிக்கு டேக்ஸ் அடித்து தள்ளலாம். 28%, 18% போ அப்படின்னு எழுதி தள்ளலாம். இந்த சூழ்நிலை இங்கே இருக்குது. அமெரிக்காவில் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் டாக்ஸேஷன் அப்படின்ற விஷயத்தில் கட்டுப்பாடுகள் வேறு வச்சுருக்குது, நம்ம நாடு வேறு வச்சுருக்குது. நம்ம நாடு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியை வச்சுருக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால டேக்ஸ் வார் அப்படின்றது இந்தியாவில் மக்கள் மேலே புகுத்தப்பட்டிருக்கு. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் சாப்பிட்ற 5 ரூபா பிஸ்கட்டுக்கு கூட மறைமுகமாக 2 ரூபா வரி கட்டுறோம். இந்த சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான நாட்டுக்கு அவங்க சொல்கிற அந்த கேபிட்டலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைக்காலஜி ஆஃப் மணி அதுக்குள்ளே பேசப்படக்கூடிய கருத்துக்கள் ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஃபீல் வந்துச்சு. இது ஒருவேளை நான் தொடர்ந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட பதிவுகளை, அந்த வீடியோக்களை, மோட்டிவேஷனல் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துருக்கனால எனக்கு இது ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட்டே சருன்னு பேஜ் மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த புக்கு அமெரிக்கா எக்கனாமியை பேஸ் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு செட் ஆகாத போல தான் எனக்கு தெரியுது. இல்லைங்க தம்பி, ரிவ்யூன்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். அது என்ன நீ நல்லா இருக்கு, எல்லாரும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல புக்கு நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நம்மளை கோவப்பட்டீங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டு நீங்களும் கமெண்ட்டை சொல்லுங்கள். பார்ப்போம் நம்மளே மாதிரி யாராச்சும் நெகட்டிவ் ரிவ்யூவோட வராங்கன்னு பார்ப்போம். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.